கவின் ஆணவ படுகொலை வழக்கில் நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை நடத்த மனு அளிக்கப்பட்டிருந்தது. கவின் ஆணவ படுகொலை வழக்கை நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை நடத்த மனு அளிக்கப்பட்டது. சிபிசிஐடி 8 வாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. ஆணவ படுகொலை வழக்கில் அரசு துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிபிசிஐடி 8 வாரத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த ஆணவ படுகொலை வழக்கில் அரசு துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன் காந்திமதிநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது கடந்த ஜூலை 27 கவின் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசாரால் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் அந்த கொலை செய்யப்பட்ட நபரின் அதாவது அப்பா அம்மா இருவரும் காவல்துறையை சேர்ந்தவராக இருப்பதால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. எனவே இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த சிபிசிஐடியினுடைய அதிகாரி என்பவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மூலமாக இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றுதான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுதான் சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதி SM சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்திருந்தது. அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி இந்த கொலை வழக்கு பற்றி அரசு தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் தமிழக அரசு இந்த வழக்கை பொறுத்தவரை மிக துரிதமாக செயல்பட்டு உடனடியாக வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சம்பவம் கொலை நடந்த அன்று 2 மணி நேரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 மணி நேரத்துக்குள் முதல் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்த நாள் அந்த குற்றவாளியுடைய தந்தை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணையில் எந்தவித தொய்வும் இல்லை. பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது என்ற அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை இந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலை வழக்கில் மிக துரிதமாக செயல்பட்டுள்ளது என்ற கருத்துக்களை தெரிவித்த நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை செய்து வருகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவர்களுக்கு இந்த குற்ற வழக்கில் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தனர். இது மட்டுமல்லாமல் 8 வாரத்திற்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது இந்த வழக்கின் மொத்த விசாரணையை முடித்து சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் 8 வாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தவறு செய்தவர்கள் யாரும் தப்பிவிடக்கூடாது. எனவே மனுதாரர் தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர் தரப்பில் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் ஒரு வாதம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு முடிவில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கருத்துக்களை தெரிவித்த நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையும் 8 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.